இருக்கு. அதனால சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சொல்றேன், இந்த கொலை குற்றவாளிகளை, இதுக்கு தூண்டுகோலா இருந்தவங்களை அவங்க பக்கா ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தனை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கா பிளான் போட்டு அந்த இருமங்குளத்தை சேர்ந்த ஒருத்தரை வெட்டணுங்கிற பிளான்ல தான் அவங்க லாந்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வரைக்கும் காவல்துறை சங்கரங்கோயிலுக்குள்ள நீங்க யாரையும் சந்தேகத்தின் பேர்ல கூட அரெஸ்ட் பண்ணல. அது இத்தனைக்கு பப்ளிக்ல காட்டுக்குள்ள கொலை நடக்கல, ஊருக்குள்ள சிட்டிக்குள்ள நடந்திருக்கு. அப்ப இந்த குற்றவாளிகள் மீது இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, யாரை கைது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில ஒரு விஷயத்தை கூட அந்த குடும்பத்தில் பெத்த தாயிட்ட வந்து என் பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தாய் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கா. அப்ப அவட்ட வந்து நியாயமா சொல்லணும்ல. அப்ப இன்ன வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிக்கன்னு தெரியாது. இதுல சம்பந்தப்பட்டதுல நாங்க வந்து அப்பாவிகளை சேர்க்க சொல்லி ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நாங்க நடத்தல. இந்த படுகொலையை அநியாயமா கொலை செய்த அந்த குற்றவாளிகளையும் குற்றவாளிகளை தூண்டி விட்டவனையும் கைது பண்ணணும். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எங்களுடைய போராட்டங்கள் வந்து ஓய்வு பெறுதல்